ஆல் ரைட் நண்பா. ஸோ டைம் வந்துடுச்சு, நம்ம வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு. ஸோ சனிக்கிழமை நைட்டு, நாளைக்கு சண்டே வேறு. ஸோ சவுதி அரேபியாவில் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரையோ நடக்கிறதுனால நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். நைட்டில் நம்ம வந்து ஜாலியாக ரெஸ்ட்டு எடுத்துன்னு இந்த ஷோ வந்து பார்க்கலாம், சாப்பிட்டுக்கினே வந்து பார்க்கலாம். ஸோ 10:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நேற்று ஸ்மாக்டவுன் பார்த்துருந்தோம்ல, அதேமாரி இதுவும். ஸோ ஆனால் நேற்று வந்த ப்ராப்ளம் இந்த இதில் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, சரி ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் 2025ஓட ப்ரெடிக்ஷன், வின்னர், ரிசல்ட்டு எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரிட்டர்ன், சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பேப்பரில் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆரம்பிப்போம். முதல்ல ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இந்த ஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போகுது கிங் ஆஃப் த ரிங்காக. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிள், யார் வேணால் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கோடி தான் ஜெயிக்க போகிறான்னு. ஏன்னா கோடி வர்சஸ் ஜான்சனாக்கான ரீமேட்ச் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா அவர் வந்து பின் கூட பண்ணியிருப்பார் ஜான்சனாவை அந்த டேக் டீம் மேட்ச்சில். ஸோ அவருக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஆனால் எந்த லாஜிக்கில் டொடிவு பார்த்தோன்னா இந்த டோர்னமெண்ட்டில் கோடியை வந்து போட்டாங்கன்னு வந்து தெரில. வேறு யாருன்னா வந்து இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராண்டியே வச்சுப்போம், அவர் ஜெயிக்கிறாருன்னா அவர் வந்து இந்த இதில் வந்திருப்பார். இல்லை வேறு யாருன்னா வந்திருந்தாங்கன்னா. பட் இங்கே ஆல்ரெடி அவருக்கு வந்து இருக்குது, பின்னும் பண்ணார். பட் அதை மீறி பார்த்தோன்னா டோர்னமெண்ட்டும் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ என்னத்தான் சொல்ல, பட் இங்கே வந்து அசால்ட்டாக சொல்லலாம் கோடி தான் வந்து இங்கே வந்து ஜெயிக்க போகிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ராண்டி ஃபேன் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வாட்டியும் பார்த்தோன்னா ஃபைனலில் வந்தார், ஆனால் குந்தர்கிட்ட தோத்துட்டார். இப்போயும் பார்த்தோன்னா ஃபைனலில் வந்துட்டார். ஆனால் இதை வந்து ஏற்றுக்க முடியல ராண்டி இந்த மாதிரி பார்க்குறது. வராரு ஆனால் தோற்றுன்னு போகிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் ராண்டி ஃபேன்ஸ் நமக்கு வந்து இதெல்லாம் பழகிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரில. பட் ஹீ டிசர்வ் ஆல்சோ. ஓகே, அடுத்த கதைக்கு வரும். தென் நம்ம வந்து கேரன் கிராஸ் வர்சஸ் சாமி ஜெயின்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. அண்டு ஃபேன்ஸ் வந்து ரெண்டு பேரையும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மெயின்லி சாமி ஜெயின் தான் சவுதி அரேபியானால. அண்ட் சான்சஸும் பார்த்தோன்னா இவரோட தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது சாமி ஜெயின் வந்து ஜெயிக்கிறதுல. ஸோ இங்கே கதை என்னென்னா, நான் வந்து இங்கே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வந்து பிக் பண்ணுறேன். என்னோடய பிக்கு வந்து கேரன் கிராஸ். ஏன்னா வந்து ஐ மீன் 99% இங்கே வந்து சாமி தான் ஜெயிக்க போகிறாரு தெரியும். பட் இருந்தாலும் வந்து இங்கே நான் கேரன் கிராஸ் வந்து பிக் பண்ணுறேன். ஏன்னா கேரன் கிராஸ் வந்து இங்கே ஜெயிச்சாருன்னா அவருக்கு வந்து ஒரு பில்டப் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அவர் வந்து டிவியில் தெரிய ஆரம்பிப்பார். ஒரு ஸ்டோரி வந்து அவருக்கும் வந்து பில்ட் ஆகிறோம். ஆனால் இன்னொரு சைடில் ரூமர் கூட போயின்னு இருக்குது, நம்மளோட சாமி ஜெயினோட ஹீல் டர்ன். ஸோ மேபி இங்கே வந்து வேறு வழியே இல்லை, ஹீல் டர்ன் பண்ணி தான் நான் வந்து ஜெயிக்கணும்னா சாமியோட ஹீல் டர்ன் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஹீல் டர்ன் பண்ணி அவர் வந்து மேட்ச் ஜெயிக்கலாம், இல்லை ஆஃப்டர் மேட்ச் கூட ஹீல் டர்ன் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து கிளியராக தெரிஞ்சு என்னோடய பிக்கு வந்து இங்கே ராங்காக இருக்க போகுது. பட் இருந்தாலும் நான் வந்து கேரன் கிராஸை வந்து பிக் பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சு பிட்வீன் ரியா ரிப்லி அண்ட் ரக்யூல். பெருசாக ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா உமனோட மேட்ச் வைக்கணும்னு கோசம் வச்சுருக்காங்க போல். இல்லை வந்து ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்கள்ல ரியா ரிப்லி வேணும்னு, உமன்ஸில் ஒரு பெரிய ஆள். ஸோ அதுக்கோசம் இந்த மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் ஒன்றும் இல்லை இதில். சரி, மேட்ச்சில் யார் ஜெயிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரியா ரிப்லி தான். ஏன்னா அவங்க தான் கரண்ட்லி இதுவாக இருக்காங்க. ஸோ சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ரியா ரிப்லி தான் ஜெயிப்பாங்க. அண்ட் என்னோடய பிக்கு கூட ரியா ரிப்லி தான். ஆனால் இங்கே வந்து ரக்யூல் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அங்கே நம்மளோட ராக்ஸின் இருக்காங்களே, ராக்ஸின் மேபி ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம்ல, ராக்ஸின் அண்ட் ரக்யூல் வந்து டேக் டீம் போகலாம் அந்தமாரி. ஏன்னா லிவுக்கு வந்து ரீப்ளேஸ் ராக்ஸின். ஸோ அந்த ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் இங்கே ரக்யூல் வந்து ஜெயிக்கலாம். அதர்வைஸ் இங்கே அஃப்கோர்ஸ் நம்மளோட ரியா ரிப்லி தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் சோலோ சிக்கோவா. இதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானதான். அண்ட் ப்ளஸ் ஸ்டோரி லைனும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நோ டவுட் கம்மியான டைம்லேயே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே நான் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிறேன். ஐ மீன் இங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜேக்கப் ஃபாட்டு வந்து டைட்டில் ரீடெயின் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா சோலோ சிக்கோ வந்து பிக் பண்ணுறேன். அண்டு ஏன் நான் பிக் பண்ணுறேன்னா, ஏன்னா வந்து ஒரு மாதிரி டைட்டில் சேஞ்ச் வேணும் இந்த ஷோவில். இவங்களோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சோலோ வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காரு, கொடுமைப்பட்டிருக்காரு ஜேக்கப் ஃபாட்டு. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு வந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு, மேட்ச் ஜெயிச்சிட்டாருன்னா உடனே வந்து முடிகிற மாதிரி வந்து ஆகிடும். ஆனால் பர்சனலி எனக்கு என்னமோ இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தெரியுது ஃபியூடு. ஸோ அதனால் நான் வந்து இங்கே சோலோ சிக்கோ கிட்ட டைட்டில் போனால் நல்லாயிருக்கும் அந்தமாரி வந்து எனக்கு பர்சனலி தோணுது. அண்ட் நான் வந்து பார்க்க விரும்புகிறேன்.
ஸோ என்னோட பிக் வந்து சோலோ சிக்கோவா. அஃப்கோர்ஸ் இங்கேயும் நான் வந்து மேபி ராங்காக இருக்கலாம். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து குவீன் ஆஃப் த ரிங்கோட ஃபைனல் மேட்ச் பிட்வீன் ஜேட் கார்கில் அண்ட் ஆஸ்கா. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து ஒரு அன்பிரிடிக்டபிளான மேட்ச்சு. யார் வேணால் அது வந்து ஜெயிக்கலாம். ஆஸ்கா கூட வந்து நல்ல மொமெண்டமில் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து டபிள்யூல வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் டிசர்வ் பண்ணுறாங்க. ஆனால் ஜேட் கார்கில் நம்ம சொல்லவே தேவையில்ல. கரண்ட்லி அவங்க தான் வந்து இதில் இருக்காங்க. ப்ளஸ் டபிள்யூ பார்த்தோன்னா அவங்கள தான் வந்து புக்கெலாம் வந்து பண்ணின்னு இருக்காங்க. அவங்கள தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜேட் கார்கில் தான் இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க, குவீன் ஆஃப் த ரிங்கை. ஸோ நான் கூட பிக் பண்ணுறேன் ஜேட் கார்கில். நம்மளோட கடைசி மேட்ச்சுக்கு வந்து வரும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் நம்மளோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனா வர்சஸ் பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க். இந்த மேட்ச் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயம் இருக்குது இந்த மேட்ச்சை பற்றி பேச. முதல்ல ஃபியூட் வந்து தரமாக பண்ணிட்டாங்க, தரமாக குக் பண்ணிட்டாங்க. நம்மள ஒருத்தர் கூட வந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சீனாவோட இந்த ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டூரில் இந்த மாதிரி வந்து திடீர்னு அவுட் ஆஃப் த பாக்ஸாக இந்த மாதிரி ஒரு கோட் ரைவல்ரி வந்து கொடுப்பாங்கன்னு. இவரை பார்த்தா பங்கோட பைபாமை கட் பண்ணுறாரு. இவரை பார்த்தா இவர் வந்து தகுனாமிக்ஸ் கேரக்டரில் சிஎம் பங்கு வராரு. ஸோ வேறு லெவலில் பார்த்தோன்னா கோட்டும் மோதி வேறு லெவலில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இந்த மேட்ச்லேயே யார் ஜெயிக்க போகிறா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி ஜான்சனா வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுறது தான் வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சிஎம் பங்க் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அஃப்கோர்ஸ் இருக்குது. சான்சஸ் பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு சீனாக்கு வந்து 60% அண்ட் நம்மளோட சிஎம் பங்க் வந்து 50% வந்து சொல்லுவேன். ஏன் ப்ரோ இவ்வளோ சான்சஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பங்கு வந்து செம்ம டஃப்பு குத்துன்னு இருக்காரு ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினச்சின்னு இருக்கோன்னா, அசால்ட்டாக நினச்சின்னு இருக்கோம். இப்போது சீனா டைட்டில் வச்சுருக்காருன்னா ஃபுல்லாக வச்சுன்னு இருப்பார், இல்லை வந்து சம்மர் ஸ்லாமே இல்லை வந்து கடைசியாக தோத்தோட வந்து போயிடுவார் நினச்சின்னு இருக்கோம். பட் இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு ஷாக்கிங் ஃபேக்டரோட பார்த்தா டைட்டிலை தோக்க வைக்கலாம். அதுவும் பங்கு கையில் சான்சஸ் பார்த்தா அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே பங்கு ஜெயிக்கிறதுக்கும் பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடில் நம்ம வந்து கிங் ஆஃப் த ரிங் வின்னர் கோடியோ வந்து இருக்கார். அண்ட் உங்களில் நிறைய பேர் இதை வந்து மறுக்கிறீங்க, பட் நான் மறுக்கலை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஒரு விதையை போடுறது பார்த்துன்னு இருக்கோம். கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய வாட்டி பார்த்தோன்னா டீஸ் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தோன்னா ஸ்மாக்டவுனோட பேக் ஸ்டே நம்ம ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தூரமாக இருக்க முடியாதுன்னு வந்து ரெண்டு பேர் பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ ஒரு மாதிரி பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய பில்டப் வந்து போயின்னு இருக்குது, பங்க் வர்சஸ் கோடின்னு. ஸோ புரியுதில்ல, இங்கே அவர் டைட்டில் ஜெயிச்சா இன்னொரு மேட்ச் வந்து கிரியேட் ஆகுது, பங்க் வர்சஸ் கோடின்னு. தென் இன்னொரு ஆங்கிளில் நம்ம வந்து பார்த்தோன்னா சிம்பிள், இங்கே வந்து ஜான்சனா டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாரு, அங்கே அவர் வந்து டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறாரு கோடி. ஸோ கோடி வர்சஸ் இங்கே நம்மளோட ஜான்சனாக்கான மேட்ச் வந்து பார்ப்போம் சம்மர் ஸ்லாமில். பட் எனக்கு என்னமோ தோணுது, இந்த டோர்னமெண்ட் மேட்ச் இருக்குல்ல ராண்டி வர்சஸ் கோடி, அந்த மேட்ச்சில் வந்து ராண்டி வந்து அசால்ட்டாக வந்து தோக்க மாட்டார்னு வந்து தோணுது. ஏன்னு தெரியல, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் ஆகுது. ராண்டி ஸ்டில் இந்த ஃபியூடில் வந்து இருப்பார். மேபி அவர் வந்து மேட்ச் தோக்கலாம், பட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்டேஷன் இருக்கலாம். இந்த கதையில் பார்த்தோன்னா அவர் வந்து இருப்பார்னு வந்து எனக்கு ஹெவிலி வந்து தோணுது. அது இவங்க 4 பேரும் வந்து ஒரே கதையில் வந்து வர மாதிரி இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் மேபி ஃபேட்டல் 4 பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். பங்கு, சீனா, கோடி அண்ட் ராண்டி. ஸோ தரமாக வந்து குக் பண்ணலாம். நான் கடைசியாக எப்போ வந்து ஒரு மெயின் டைட்டிலுக்காக இந்த மாதிரி மல்டிபிள் மென்ஸோட மேட்ச் பார்த்துன்னு வந்து தெரில, ஃபியூட் பண்ணாங்க வந்து ஞாபகம் கூட இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா டபிள்யூ கையில் வந்து கிடைக்குது. ஸோ பாருங்களேன், இந்த ஒரு மேட்ச் சுற்றி வந்து இத்தனை விஷயம் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் மறக்கிறேன், அது என்னன்னு சொல்லுங்கள், செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ். செத்து வேற வந்து தன்னோட பிரேஃப் கேஸ் வந்து காமிச்சு போயிருக்காரு, வரம்பா கேஷின் பண்ண நான் வரேன் அந்தமாரி. ஸோ அவரும் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருக்க போகிறாரு இந்த மேட்ச்சில் கேஷின்னு. அண்ட் அவர் கேஷின் பண்ண வராருன்னா ஒரு ரூமர் போயின்னு இருக்குல்ல, ரோமன் ரெயின்ஸ் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணி கேஷினை வந்து ஃபெயில் பண்ணலாம், இல்லை வந்து தடுக்கலாம், அந்த ஒரு விஷயம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மேட்ச் சரௌண்டிங் சர்ப்ரைசஸ் ஃபேக்ட்ரு நிறைய விஷயம் பார்த்தோன்னா இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. ஸோ ஹோப் பண்ணுற ட்ரிபிள் எச் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விட நல்லா பண்ணால், இல்லை எதிர்பார்த்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். மொக்க பண்ணாமல் இருந்தால் சரி, அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ என்னோட பிக் ஆஃப்கோர்ஸ் ஜான்சனா தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். இன்னும் சில மணி நேரம் தான் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டப்புன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ட்ராப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ட்காக.